இன்றைக்கி ஒரு பிளாக் டேன்னு சொல்லலாம் ஏஆர் அவங்களுக்கு. ஏஆர் ரஹ்மானிடமிருந்து பிரிவதாக அவரது மனைவி சாய்ரா பானு அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் 29 ஆண்டு கால திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்துருச்சுங்க. இதுக்கு மக்கள் என்ன ரீப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அவங்களோட ஒரு வாழ்க்கை தொகுப்பை எப்போ வாழ்க்கை ஆரம்பித்து எப்போ முடித்தாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்க்குறோம். பிரபல இசையமைப்பாளர் ஆஸ்கார் விருது ஏஆர் ரஹ்மான், இவரது மனைவி பெயர் சாய்ரா பானு. இவங்க 2 பேரும் 1995ஆம் ஆண்டு திருமணம் நடந்திருக்கு, மார்ச் 12ஆம் தேதி. இவங்களுக்கு மொத்தம் 3 பசங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க, கத்திஜா, ரஹீமா என்ற பெண் குழந்தைங்க இருக்குது. அவங்களுக்கு ஒரு அமீன் என்ற ஒரு பையனும் இருக்காப்புல. இந்த நிலையில் தான் ஏஆர் ரஹ்மானிடமிருந்து பிரிவதாக மனைவி சாய்ரா பானு அறிவிச்சிருக்காங்க. சாய்ரா பானு தனது கணவர் ஏஆர் ரஹ்மானை பிரிவதாக அவரது வழக்கறிஞர் மூலம் சார்பில் இந்த பிரிவு அறிவிச்சிருக்காங்க. திருமணமாகி பல வருடங்கள் கழித்து சாய்ரா பானு தனது கணவர் ஏஆர் ரஹ்மானை விட்டு பிரியும் கடினமான முடிவை எடுத்துள்ளார். இருவருக்குமான இடைவெளியை தொடர்ந்து வலி மற்றும் வேதனையை இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏஆர் ரஹ்மான் இந்த நியூஸை எக்ஸ்தலத்தில் பதிவிட்ட பிறகு அவங்க ஃபேன்ஸை அதுக்கு ரீப்ளை கொடுத்துருக்காங்க. சில பேர் மீம்ஸ் கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க, சில பேர் ரொம்ப வேதனையும் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு பிரிஷனாக ஒருத்தவங்க ரீப்ளை பண்ணிருக்காங்க. அவங்க ஃபேன்ஸு, ஏஆர் சார் பிரேக்கப்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணியிருந்தீங்க, இது யார் கிரியேட் பண்ண, இந்த சுச்சுவேஷன்லேயே உங்களுக்கு தேவையா தலைவா அப்படின்னு சொல்லி ரீப்ளை பண்ணிருக்காங்க. ஸ்பைசி சில்லி சொல்லி ரீப்ளை பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 3 நரபலிகளுக்கு நாளைக்கு என்ன தான் கதை விட போகிறானுங்களோன்னு சொல்லிட்டு வலைபேசியை பற்றி ரீப்ளை பண்ணிருக்காங்க. அப்புறம் கிஷோர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, எஸ்கே சந்தித்த 3 பேருமே இப்போ டிவர்ஸா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இமானு, ஜிவி பிரகாஷ்குமார், அப்புறம் ஏஆர் ரஹ்மான். அதுக்கடுத்தது இன்னொரு ஃபேன்ஸ் விக்கி சொல்லியிருக்காரு, இன்னும் இந்த சவுர் எத்தனை பேரை காவு வாங்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி, ஏஆர் ரஹ்மான், தனுஷ் அவங்க போஸ்ட்டை போட்டிருக்காங்க. பிரபுங்கிற ஒரு ஃபேன்ஸ் ரொம்ப உருக்கமாக போட்டிருக்காரு, ஐ லவ் திஸ் மியூசிக், திஸ் நியூஸ் ஃப்ரம் யுவர் இஸ் broken மை ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் போட்டிருக்காங்க. அடுத்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் போட்டு என்ன எலவுயா இது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மீம் கிரியேட் பண்ணிருக்காரு. கருணாங்கிற ஒருத்தவங்க ஹார்ட்டை உடைக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோவும் பதிவிட்டிருக்காங்க. அடுத்த இமேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ் ஒருத்தர் ஒய் ஹேஷ்டாக் ஆஃப்டர் திஸ் ஆர் யூ அவுட் ஆஃப் மைண்ட், நீங்கள் இந்த மாதிரி டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் ஹேஷ்டாக் இந்த மாதிரி ஏன் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தவங்க ப்ளீஸ் கன்சிடர் ஃபார் யுவர் சேக் ஃபார் யுவர் சில்ட்ரனை பற்றி கொஞ்சம் யோசின்னு சொல்லி போட்டிருக்காப்புல. அது மட்டும் இல்லைங்க, இவங்க 29 வருஷம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லவ் பண்ணிருப்பாங்க, 3 குழந்தைங்களும் இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு டிவோர்ஸ் அறிவிச்சிருக்காங்கன்னா ரொம்பவும் மனவேதனையாக தான் இருக்குது. நிறைய பேர் மீம் கிரியேட் பண்ணி போட்டாலும் அதில் நிறைய பேர் அவங்களோட வேதனையும் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு தம்பதி 29 வருஷம் கழித்து பிரிகிறது ரொம்பவும் சோகமான முடிவாக இருக்குதுங்க இது.